ஜெய் சாயிராம். வாழ்க்கையில் எப்பொழுதுமே அமைதியாக இருக்கலாம். அப்பொழுதுதான் நாம் நம்மை மிகவும் வலிமையானதாக காண்பிக்க முடியும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, உன் அப்பா சொல்வதை முழுவதுமாக நம்பிக்கையோடு கேள். இனி நீ எடுத்து வைக்கும் எல்லா அடியும் உனக்கு வெற்றியடியாகத்தான் இருக்கும். உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்து உனக்கான காலம் துவங்கும் நேரத்தில்தான் இப்பொழுது நீ நின்று கொண்டிருக்கிறாய். உன்னுடைய கஷ்டகாலங்களிலிருந்து மீண்டு வரப்போகிறாய் என் பிரியமே. நம்பிக்கையோடு இரு, சந்தோஷமாக இரு. இது உன் அப்பா உனக்காகவே சொல்லும் சத்திய வாக்குதான். என் அன்பு பிரியமே, நம்பிக்கை கொள்வது தவறே இல்லை. ஆனால் தவறு செய்வது என்னவென்றால் தவறானவர்களிடம் நம்பிக்கை வைப்பது மிக மிக தவறு. சொல்லுக்கும் ஒரு சுவையுண்டு என் பிரியமே. பேசுவதற்கு முன்பாக அதை நீயே சுவைத்து பார்க்க கற்றுக்கொள். உனக்கே பிடிக்கவில்லை என்றால் மற்றவர்களுக்கு எப்படி பிடிக்கும் என்று சற்று சிந்தனை செய்து பார். பேசுவதற்கு முன்பாக 1000 முறை சிந்தனை செய். பேசிய பிறகு சிந்தனை செய்வதால் ஒரு பலனும் இருக்கப் போவதே இல்லை என் பிரியமே. எப்பொழுதுமே சந்தோஷமாக மனநிலையோடு நீ இருந்தால் மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்துவதற்கான மனநிலை தானாகவே உனக்கு உருவாகிவிடும். என் அன்பு பிரியமே, எதற்கெடுத்தாலும் பயப்படாமல் தைரியமாக இருக்க கற்றுக்கொள். ஆம் என் பிரியமே, அந்த உண்மையை நீ புரிந்து கொண்டால் பயப்படாமல் தைரியமாக எப்படி இருக்க வேண்டும் என்ற உண்மை உனக்கு புரிந்துவிட்டால் வெற்றிகள் எப்பொழுதுமே குவிந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய வாழ்வில். ஆம் என் பிரியமே, அதை தெரிந்து கொண்டு அதன்படி நகர்வதே உண்மையான வெற்றி. இதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாமா? ஒரு ஊரில் 2 நண்பர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவர்கள் அந்த 2 நண்பர்களும். இருவருமே உழைப்பாளிகள், தின உழைப்பாளிகள். ஒரே இடத்தில் வேலை செய்பவர்கள். போதிய வருமானமே இல்லாததால் இருவருமே மிக மிக கஷ்டத்தில் வாழ்ந்து வந்தார்கள். இப்படியே அவர்களுடைய வாழ்க்கை போய்விடக்கூடாது, எப்படியாவது கடினமாக உழைத்து முன்னேறியே ஆக வேண்டும் என்று அடிக்கடி 2 நண்பர்களும் சிந்தனை செய்து கொண்டே இருப்பார்கள். 2வது நண்பருக்கு நிறைய யோசனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதை செய்யவே மாட்டான். ஆனால் 1வது நண்பனுக்கு யோசனையே இருக்காது. ஆனால் செயல்முறைப்படுத்துவதற்கான ஆர்வம் அவனிடம் அதிகமாகவே இருக்கும். ஒரு நாள் இருவருமே மதிய உணவு இடைவேளையின் பொழுது வழக்கம் போல் அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள். எப்படியாவது ஏதாவது செய்து வாழ்க்கையில் முன்னேறிவிட வேண்டும், அவர்களுடைய வருமானத்தை உயர்த்தியே ஆக வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கும் பொழுது 2வது நண்பன் ஒரு யோசனை சொன்னானாம். பேசாமல் 2 பேருமே ஒரு பசுமாடு வாங்கி பால் வியாபாரம் செய்தால் என்ன என்று யோசனை சொன்னானாம் 2வது நண்பன். கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டா 2 பேருமே முன்னேறிவிடலாம், நிறைய வருமானமும் கிடைக்கும் என்று யோசனை சொன்னான் 2வது நண்பன். இந்த யோசனை 1வது நண்பனுக்கு மிகவும் பிடித்து போனது. 2 பேரும் நாளைக்கே ஒரு சந்தைக்கு போய் ஒரு பசு மாடு வாங்கி பால் வியாபாரம் செய்யலாம் என்று முடிவு செய்தார்கள். பிறகு அவர்களுடைய வீட்டுக்கும் சென்று விட்டார்கள். அடுத்த நாள் 1வது நண்பன் சொன்ன நேரத்திற்கு மாட்டு சந்தையில் தன்னுடைய 2வது நண்பனுக்காக காத்து கொண்டிருந்தான். காலையில் வந்தவன் மாலை வரை காத்திருந்தான். 2வது நண்பன் வரவே இல்லை. சரி, இதற்கு மேல் அவனுக்காக காத்திருக்க வேண்டாம் என்று தான் கொண்டு வந்திருந்த
காசுக்கு தகுந்தாற்போல ஒரு பசுமாட்டை வாங்கிவிட்டு தன்னுடைய வீட்டுக்கும் சென்று விட்டான் முதலாவது நண்பன். அடுத்த நாளிலிருந்து கடினமாக உழைக்கவும் ஆரம்பித்தான். பசுமாட்டிற்கு புல் போடுவது, சுத்தம் பண்ணுவது, பால் கறப்பது, பாலை விற்பது, அப்படியென்று கடுமையாக உழைக்கவும் ஆரம்பித்தான் முதலாவது நண்பன். ஒரே வருடத்தில் அவனுடைய உழைப்புக்கேற்ற ஊதியமும் பெருகியது. அவனிடம் இருந்த ஒரு பசுமாடு 10 பசுமாடுகளாக மாற்றம் பெற்றது. சில வருடத்திற்குப் பிறகு நல்ல ஒரு வாழ்வை வாழ ஆரம்பித்தான் முதலாவது நண்பன். ஒரு வசதியான வாழ்வை வாழ்ந்து கொண்டு இருந்தான். அவனுடைய பண்ணைக்கு மேலும் சில பசுமாடுகள் தேவைப்பட்டது. அதை வாங்குவதற்காக ஒரு கிராமத்திற்கு சென்றான் முதலாவது நண்பன். அப்பொழுதுதான் அவனுக்கு தன்னுடைய பழைய நண்பனோட ஞாபகமும் வந்தது. வந்ததே வந்துட்டோம், அப்படியே தன்னுடைய நண்பனை பார்த்துவிட்டு போய்விடலாம் என்று நினைத்து அவனும் தன்னுடைய பழைய நண்பனை பார்ப்பதற்காக சென்றான். அவன் இருக்கும் இடம் அவனுக்கு தெரியவில்லை என்பதால் சில பேரிடம் விசாரித்துவிட்டு அவன் ஒரு இடத்திற்கு சென்றான். பார்த்த உடனே கண்டும் பிடித்து விட்டான். அவர் வேறு யாருமில்லை, தன்னுடைய 2வது நண்பன் என்று முடிவும் செய்துவிட்டான். நண்பா, நல்லா இருக்கிறாயா என்று அவனிடம் நலம் விசாரித்தான் முதலாவது நண்பன். அழுக்கான கிழிந்த உடையோடு இருந்த அந்த நபர் தன்னை நோக்கி மிக நேர்த்தியான உடை அணிந்து வருவதை பார்த்து யாராக இருக்கும் என்று உற்று நோக்கினான் 2வது நண்பன். அடுத்த நிமிடம் அவனுக்கும் அடையாளம் தெரிந்துவிட்டது. நல்லா இருக்கிறேன் என்று சோகமாக சொன்னான் 2வது நண்பன். பார்த்தே ரொம்ப நாள் ஆகிவிட்டது, நிறைய பிஸ்னஸ் ஐடியா எல்லாம் வச்சிருந்தே, என்னை விட மிக சிறந்த ஆளாக ஆகியிருப்பாய் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய் என்று கேட்டான் முதலாவது நண்பன். அப்பொழுது 2வது நண்பன் பேச ஆரம்பித்தான். இந்த பண்ணையில் கூலி வேலை செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை அப்படியே தான் இருக்கிறது என்று கூறினான். ஆனால் நீ உன்னுடைய வாழ்க்கையை மிக சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை உன்னுடைய தோற்றத்திலிருந்தே என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என்று மிக வருத்தமாக கூறினான் 2வது நண்பன். உனக்கு அள்ளி அள்ளி கொடுத்த அந்த இறைவன் எனக்கு கிள்ளி கூட கொடுக்கவில்லை என்று மிக சோகமாக கூறினான். என்னுடைய நிலைமை அப்படியே தான் இருந்து கொண்டிருக்கிறது. நான் இன்னும் வறுமையிலேதான் தத்தளித்து கொண்டிருக்கிறேன் என்று மிக கவலையோடு கூறினான் அந்த நண்பன். இதை கேட்ட முதலாவது நண்பன் சிரித்து கொண்டே, எனக்கு ஒரு சந்தேகம், நீதான் அன்னைக்கு மாடு வாங்கலாம், பால் வியாபாரம் செய்யலாம் என்று சொன்னாய். மாட்டு சந்தைக்கும் இத்தனை மணிக்கு வா என்று அறிவுரையும் கூறினார். உனக்காக நான் வந்து ரொம்ப நேரமாக காத்திருந்து கடைசியில் ஒரு மாடை வாங்கி கொண்டு சென்றேன். ஆனால் நீ வரவே இல்லை, ஏன் வரவில்லை என்று கேட்டான் முதலாவது நண்பன். அதற்கு மற்றும் ஒரு நண்பன் சொன்னான், ஓ அதுவா, அன்னைக்கு மாலை என்னுடைய மனைவி கிட்ட நம் திட்டத்தை பற்றி சொன்னேன். அதற்கு முன்ன பின்ன பசுமாட்டை பற்றி எதுவுமே தெரியாமல் அதை எப்படி பராமரிக்கிறது என்ற கேள்வியை எழுப்பினாள். அதற்கு நானும் சற்று யோசனை செய்தேன். இதற்கு முன்னாடி அதை பற்றி எதையுமே தெரியாமல் எப்படி ஒரு வேலையில் இறங்குவது என்று பயம் என் மனதில் அமைந்தது. அந்த பயத்தினால் என்னால் அன்று சந்தைக்கு வர முடியவில்லை என்று கூறினான். இதை கேட்ட முதலாவது நண்பன் சிரித்துக்கொண்டே, வாங்காத பசுமாடு எப்படி வளர்ப்பது என்று யோசனை செய்தாயே, வாங்கிவிட்டு பிறகு அந்த யோசனையை செய்திருந்தால் உன் வாழ்க்கையில் முன்னேற்றமாவது வந்து இருக்கும் என்று கூறினான். எனவே நீ கூறிய அறிவுரைப்படி நான் அன்று மாடு வாங்கினேன், கடுமையாக உழைத்தேன்.
இன்று என் உழைப்பிற்கேற்ற ஊதியம் எனக்கு அதிகமாகவே கிடைத்திருக்கிறது என்று சந்தோஷமாக சொன்னான் முதலாவது நண்பன். பிறகு ஏதாவது உதவி வேண்டுமானால் என்னிடம் வா என்று கூறிவிட்டு முதலாவது நண்பனும் சென்று விட்டான். தன்னுடைய நண்பனுடைய வளர்ச்சியை பார்த்து நாம் அறிவுரை கூறினோம். அந்த அறிவுரையை பயன்படுத்தி அவன் இப்பொழுது தன்னுடைய வாழ்நாளில் மிக உயரத்தை எட்டிவிட்டான். ஆனால் என்னுடைய நிலைமைதான் இப்படி இருக்கிறது, எந்த முன்னேற்றமும் இல்லாமல் போய்க்கொண்டே இருக்கிறது என்று நினைத்து மிக மிக வருத்தத்தோடு தன்னுடைய வீட்டிற்கு வந்து தன்னுடைய மனைவியிடம் நடந்த எல்லா விஷயத்தையும் கூறினான் அந்த இரண்டாவது நண்பன். அதற்கு மனைவியோ, உங்களுடைய நண்பனுடைய நேரம் நல்லா இருக்கிறது, அவர்கள் முன்னேறிவிட்டார், ஆனால் நம் நேரம் சரியாக இல்லை என்று கூறினாராம். உடனே அந்த நண்பன் மனைவியை பார்த்து, நான் மட்டும் அன்று பசுமாடு வாங்கி இருந்தேன், என் நண்பனைப் போல வாங்கி இருந்தேன் என்றால் நாமும் நம் வாழ்க்கையில் முன்னேறி இன்று நல்ல நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்று கூறினான். ஆனால் மனைவி நமக்கு நேரம் நன்றாக இல்லை என்று கூறினார். உடனே அந்த நண்பன், நானும் முடிவு செய்துவிட்டேன், நாளையே ஒரு பசு மாடு வாங்கி அந்த பசு மாட்டை வைத்து பால் வியாபாரம் செய்ய போகிறேன் என்று தன்னுடைய முடிவை சொன்னான் அந்த நண்பன். கடினமாக உழைக்கவும் ஆரம்பித்தான். பசு மாடு வாங்கி அந்த பசுவை பராமரிப்பது, தீனி போடுவது, பால் கறப்பது, விற்பது என்று கடினமாக உழைக்கவும் ஆரம்பித்தான். என்னதான் கடினமாக உழைத்தாலும் அவனுடைய மனது ஒரு மூலையில், ஒருவேளை இந்த மாட்டிற்கு ஏதாவது ஆகிவிடுமோ, என்னாகிவிடுமோ, ஏதாகிவிடுமோ, ஏதாவது ஆகிவிட்டால் நாம் எப்படி அதை சரி செய்வது என்ற பயம் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. அந்த எண்ணம் மட்டும் எதிரொலிச்சு கொண்டே இருந்தது அவன் மனதில். அவன் எண்ணத்தோடு பிரதிபலிப்பால் என்னவோ தெரியவில்லை, அந்த பசுமாடு கொஞ்ச நாளில் நோய்வாய்ப்பட்டு இறந்தும் போனது. அவன் எண்ணப்படியே எல்லாம் நடந்தது. அவனுக்கு பெருத்த நஷ்டமும் ஏற்பட்டது. இருந்தாலும் வேறு ஒரு விதமாக முயற்சியை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைத்து தன்னுடைய நண்பனை பார்க்க சென்றான் இரண்டாவது நண்பன். அவன் பசு மாட்டு பண்ணை மட்டுமல்ல, விவசாயமும் செய்து கொண்டிருந்ததை பார்த்தான். தானும் விவசாயம் செய்தே தீருவேன் என்று நினைத்து அவனிடமிருந்து சின்ன நிலத்தில் பயிரிடவும் ஆரம்பித்தான் இரண்டாவது நண்பன். நண்பன் என்னவெல்லாம் செய்கிறான் என்பதை தினமுமே அவனுடைய நிலத்தை போய் பார்த்துவிட்டு வந்து அதே மாதிரி தன்னுடைய நிலத்தையும் பராமரிக்க ஆரம்பித்தான் இரண்டாவது நண்பன். அவன் விதை விதைத்தால் இவனும் விதை விதைப்பான். அவன் களை எடுத்தால் இவனும் களை எடுப்பான். அவன் மருந்து அடித்தால் இவனும் மருந்தடிப்பான். அவன் தண்ணீர் கட்டினால் இவனும் தண்ணீர் கட்டுவான். நண்பனுடைய நிலத்தில் அறுவடையும் முடிந்துவிட்டது. அவனுடைய நண்பன் நிறைய லாபமும் பார்த்தான். ஆனால் இரண்டாவது நண்பன் வைத்த பயிர்கள் முளைக்காமலேயே இருந்தது. காரணம் என்ன? தானும் கடினமாக உழைப்பை போட்டேன் என்று மிக சோகத்தோடு உட்கார்ந்து யோசிக்கும் பொழுதுதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிய வந்தது. நண்பன் விதைத்த விதை நெல் விதை, ஆனால் தான் விதைத்தது மஞ்சள் விதை. நெல்லுக்கு அதிகமாக தண்ணீர் விட வேண்டும், மஞ்சளுக்கு அதிகமாக தண்ணீர் தேவைப்படாது. அதிகமான தண்ணியால் தான் நட்ட மஞ்சளெல்லாம் அழுகி போய்விட்டது என்ற விஷயம் காலம் கடந்துதான் அவனுக்கு புரியவும் வந்தது. புலியை பார்த்து பூனை சூடு போட்ட கதையாக நம் கதையும் ஆகிவிட்டது என்று நினைத்து வருந்தவும் ஆரம்பித்தான். நான் தான் ஆரம்பத்திலேயே வேண்டாம், பேசாம கூலி வேலைக்கே செய்யலாம் என்று சொன்னேனே, கொஞ்சமாவது கேட்டீர்களா என்று மனைவியும் புலம்ப ஆரம்பித்தாள். எல்லாத்தையும் இழந்து இப்பொழுது மிக வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்று மனைவி மிக மிக மோசமாக நடந்தும் ஆரம்பித்தாள். மிகவும் நொந்து போன அவன் கடைசியில் ஒரு துறவியை போய் சந்தித்தான். துறவியே, என்னதான் கடினமாக உழைத்தாலும்
புத்திசாலியாக இருந்தாலும் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. தயவு செய்து வாழ்க்கையில் முன்னேற ஏதாவது ஒரு நல்ல வழி கூறுங்கள் என்று கேட்டான். குருவும் நான் ஒரு கதையை சொல்கிறேன் என்று சொல்லி கதையை சொல்ல ஆரம்பித்தார். ஒரு நாட்டை ஒரு மன்னர் நல்லாட்சி புரிந்து வந்தார். அவர் மிக சிறந்த கடவுள் பக்தராகவும் தினமும் இறைவனை கும்பிட்ட பிறகுதான் அனைத்து வேலைகளையும் செய்ய ஆரம்பிப்பார். ஒரு நாள் அந்த மன்னர் காட்டுக்குள் வேட்டையாடப் போயிருந்தார். ரொம்ப இருட்டானதால் வேறு வழியே இல்லாமல் காட்டிலேயே தங்கிவிடலாம் என்று முடிவு எடுத்தாராம் மன்னர். கூடாரம் அமைக்க காட்டுக்குள்ளேயே தங்கினாராம் மன்னர். அதிகாலையில் வழக்கம் போல மன்னர் மேடான இடத்திலிருந்த மண்ணையெல்லாம் குவித்து அதையே சிவலிங்கமாக பாவித்து காட்டு மலர்களால் பூஜை செய்துவிட்டு அங்கேயே தியானத்தில் ஆழ்ந்தும் போனாராம். அந்த சமயம் ஒரு வேடன் புள்ளி மானை துரத்திவிட்டு வந்தானாம். அவனுடைய கவனம் முழுவதுமே அந்த மானின் மேலேயே இருந்ததால் அவன் மண்ணையோ அவர் பூஜை செய்து இருந்த அந்த லிங்கத்தையோ கவனிக்கவே இல்லை. மான் எப்படி துள்ளி குதித்து போய்விட்டு இருந்ததோ அதே மாதிரி அவனும் துள்ளி குதித்து போய்கொண்டே இருந்தான். அப்பொழுது அவனுடைய கால் தெரியாமல் அந்த சிவலிங்கத்தின் மேல் பட்டு அந்த சிவலிங்கம் உடைந்தும் போனது. இதை பார்த்த மன்னருக்கு கடும் கோபம் வந்துவிட்டது. உடனே அந்த வேடனை கைது செய்யுங்கள் என்று தன்னுடைய வீரர்களுக்கு கட்டளை பிறப்பித்தாராம் மன்னர். வீரர்களும் அந்த வேடனை துரத்தி காட்டுக்குள்ளேயே போனார்களாம். காட்டுக்குள் ஓடி பழக்கப்பட்ட வேடனோ வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாத வீரர்கள் அவனை பிடிக்க முடியாமல் தோல்வியோடு மீண்டும் கூடாரத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். அவர்களுடைய முகத்தை பார்த்த மன்னருக்கு மேலும் கோபம் அதிகமானது. ஒரு வேடனை கூட உங்களால் பிடிக்க முடியவில்லையா என்று சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த வேடனும் தான் வேட்டையாடிய மானை தோள் மேல் போட்டுக்கொண்டு அந்த வழியாக வந்திருந்தானாம். அதை பார்த்த வீரர்கள் உடனே அவனை கைது செய்து சுத்தி வளைத்து பிடித்து அரசரின் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அப்பொழுதுதான் அந்த வேடன் அரசரையும் அரச பரிவாரங்களையும் பார்க்கிறான். அரசனின் முன்பாக மண்டியிட்டு, அரசரே வணக்கம், நீங்கள் என்னுடைய இருப்பிடத்திற்கு வந்திருப்பது என்னுடைய பாக்கியம், வரவேற்கிறேன் என்று சொன்னானாம். இதை கேட்ட அரசர் மிகவும் கோபத்தோட கத்தினாராம். அரசே, உங்களுடைய கோபத்திற்கான காரணம் என்ன எனக்கு தெரியவில்லை என்று சொல்லும் பொழுது, கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக அந்த வழியாக மானை துரத்திவிட்டு ஓடினாய். நான் பூஜை செய்திருந்த அந்த லிங்கத்தை காலால் எட்டி உதைத்து மட்டுமில்லாமல் இந்த நாட்டோடைய அரசன் என்று பார்க்காத மாதிரி போயும் விட்டாய், என்னையும் அவமானப்படுத்தி விட்டாய் என்று சொன்னாராம் மன்னர். அரசே, மீண்டும் என்னை மன்னிக்கவும். என்னுடைய கவனம் முழுவதும் மானின் மேலேயே இருந்ததால் உங்களை நான் கவனிக்கவில்லை. மீண்டும் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறினானாம் வேடன். அரசருக்கு தன்னுடைய தப்பு அப்பொழுதுதான் தவறு எங்கு நடந்தது என்பது புரிய வந்தது. அவனுடைய கவனம் முழுவதுமே அந்த மானின் மேலேயே இருந்ததால் தியானத்திலேயே இருந்த என்னுடைய கவனமும் தியானத்திலேயும் சிந்தனையில் மட்டும்தானே இருக்க வேண்டும். எப்போ என்னுடைய கவனம் சிதறி என்று யோசித்து பார்த்த பொழுதுதான் மன்னருக்கு ஒரு விஷயமே புரிய வந்தது. தவறு எல்லாம் தன்னுடையதுதான் என்று இதை புரிந்து கொண்ட மன்னன் வேடன்கிட்ட மனசார மன்னிப்பும் கேட்டாராம். நிறைய சன்மானங்களோடு அவரை அனுப்பியும் வைத்தாராம் மன்னர். இதை அந்த துறவி கதையை இப்படி சொல்லி முடித்தார் அந்த இரண்டாவது நண்பனிடம். அந்த மன்னரோட கவன சிதறலுக்கு என்ன காரணம் தெரியுமா? புதிய சூழ்நிலை, காட்டு விலங்குகளால் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்ற பயம், அந்த காட்டுக்குள் விலங்குகளுடைய சத்தம். இதனால் அவருடைய வேலையில் அவரால் முழு கவனத்தை செலுத்த முடியவில்லை. அதே மாதிரிதான் நீயும். உனக்குள் இருக்கும் சந்தேகம், அவநம்பிக்கை, எதிர்மறையான சிந்தனை உன்னை
உன்னுடைய சுத்தி இருக்கும் நண்பர்களுடைய எதிர்மறையான எண்ணங்களுடைய தாக்குதல்கள் இதுதான் உன்னுடைய தோல்விக்கு காரணம். அதான் நீ புத்திசாலியாக கடின உழைப்பை உழைத்தாலும் கூட அனைத்தும் உன்னுடைய தோல்விக்கு காரணமாக ஆகிவிட்டது. உன்னுடைய நண்பன் அந்த வேடனைப் போல அவனுடைய கவனம் முழுவதுமே அவனுடைய லட்சியத்தில் இருந்ததால்தான் அவனால் வெற்றி பெற முடிந்தது. உன்னுடைய எதிர்மறையான எண்ணங்களை விட்டுவிட்டு நேர்மறையான எண்ணங்களோடு உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களுடைய எதிர்மறையான எண்ணங்களை காதில் வாங்கிக் கொள்ளாமல் கடினமாக உழைத்தால் நீயும் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேறலாம் என்று கூறினாராம் துறவி. அவனும் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து துறவிக்கு நன்றியும் சொல்லிவிட்டு வாழ்க்கையில் நேர்மறையான எண்ணத்தோடு முன்னேறினான். கனவு காண்டால் நிச்சயமாக நேர்மறையோரு சிந்தனை செய்தால் பயமில்லாமல் இருந்தால் அனைத்தையும் மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம் என்பதற்கு இது முழுமையான சாட்சி. நேர்மறை சிந்தனையோடு அவநம்பிக்கை இல்லாமல் நம்மால் முடியும் என்ற எண்ணத்தோடு உழைத்தால் முடிக்காத காரியத்தையும் முடித்து வைக்கும் அந்த நம்பிக்கையே என்பதை மனதில் நிறுத்தி கொண்டு ஜெயிக்கலாம், வெற்றி பெற வேண்டும் என்ற நேர்மறை சிந்தனையோடு உழைத்தால் நமக்கானது நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மிடம் வந்து சேரும் என்பதே நிச்சயமான உண்மை. எனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு தினம் தினம் ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு ரூபத்தில் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறதே சாயிநாதரே, நான் எப்படி நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் காத்திருக்க முடியும் என்று புலம்பாதே என் குழந்தையே. நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன் குழந்தையே, இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் கஷ்டங்களும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். இது போன்ற பிரச்சனை எல்லார் வாழ்விலும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. உனக்கு பெரிதாக தெரியும் பல பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு சிறிதாக தெரியக்கூடும். அதேபோல் உனக்கு சிறிதாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு தலையாய பிரச்சனையாகவே இருக்கக்கூடும். உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை என்றால் வேறு யாரு நம்புவார்கள் உன் பலத்தை பற்றி? எனவே என் கண்மணியே, மன தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் நிதானமாக எதிலையுமே செயல்படு. அப்பொழுது உன் மனதும் லேசாகும், உன் வாழ்க்கையும் வெற்றிகரமாகவே அமைந்துவிடும். காரியங்கள் எல்லாம் கைகூடும் நேரம் மிக அருகில் வந்துவிட்டது. உன்னுடைய நிகழ்காலம் கடினமாக இருந்தாலும் இதுவே நிரந்தரம் இல்லை, இதுவே நமக்கு நிரந்தரம் என்று எண்ணிவிடாதே. உன்னுடைய இந்த நிலையும் மாறும், காலங்களும் மாறும். உன் அப்பா அனைத்தையும் மாற்றி காட்டுவேன் என் பிரியமான குழந்தைக்காக. உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் உன் அப்பா? பேரும் புகழும் பெற்று எல்லா செல்வங்களும் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். கலங்காதே என் குழந்தையே, உனக்கு நான் துணை இருப்பேன். யார் உன் உலகில் யார் உன் வாழ்வில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்கு துணையாக பக்கபலமாக எப்பொழுதும் உன் அப்பா உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை குழந்தையே. யாரிடமும் எதை கேட்பதற்கும் தயக்கம் கொள்ளாதே. இப்படி எல்லோரிடத்திலும் எல்லா விஷயத்துக்கும் தயங்கிக் கொண்டே இருந்தால் எப்படி நீ உன் வாழ்வில் ஜெயிப்பாய்? தன்னம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. உன் அப்பா இருக்கிறேன். என் வார்த்தைகளை எப்பொழுதும் மறந்து விடாதே. தைரியமாக இரு. உன் மனவேதனையாக இருந்தால் சட்டென என் கையை பற்றிக்கொள். நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக. என் அன்பு பிரியமே, கலங்காதே. உனக்கான பாதையை நான் உருவாக்கிவிட்டேன். அதை உருவாக்கிய பிறகு அதை உன் கண்முன்னே காண்பிப்பேன். நீ எதிர்பார்க்காத அற்புதத்தை எதிர்பாராத நேரத்தில் உன் கண்களுக்கு காண்பிப்பேன். அந்த அற்புதத்தை நிகழ்த்தியும் காட்டுவேன். அதற்கான முதல் அறிகுறியாக இன்று இரவுக்குள் ஒரு அதிசயத்தை நீ உணர்வாய். உணர்ந்து கொள்ளும் தருணத்தையும் நான் உருவாக்கிவிட்டேன். அப்படி நான் உனக்காகவே உருவாக்கிய அந்த பாதையில் நீ செல்லும் பொழுது எதிரிகள் யாருமே அங்கு இருக்க மாட்டார்கள்.
தடைகள் ஏதாவது உன் கண்முன் தெரிந்தாலும் அது வந்த வழி தெரியாமல் விலகிவிடும். உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது முற்றிலுமாக தீர்ந்துவிடும். உன்னுடைய கஷ்டகாலமெல்லாம் தீர்ந்து சந்தோஷ காலம் உன்னை நெருங்கிவிடும். சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே. நீ எதிர்பார்ப்பது அனைத்தையும் உனக்கு கொடுப்பதுதானே என்னுடைய கடமை. அந்த கடமையிலிருந்து நான் மீறவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. கண்களை மூடிக்கொண்டு இதை முழுவதுமாக கேள். இந்த நொடியிலிருந்து உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்து உனக்கான நல்ல காலம் பிறக்கும். உன் வாழ்க்கை இன்பமயமான வாழ்க்கையாக மாறத்தான் போகிறது. இனி உன் வாழ்வில் எல்லாம் சுகமாக மாறும். நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வீடு நான் வாழும் துவாரகா மாயியாக மாறிவிட்டது. இனி உன் இல்லத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டே இருக்கும். மங்கள நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கையிலும் உன் வீட்டிலும் இருளாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கி வெளிச்சம் என்ற புது நம்பிக்கை உன் மனதிலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோர் மனதிலும் பிறக்கத்தான் போகிறது. சந்தோஷமாக இரு என் குழந்தையே. இந்த நிமிடத்தை அனுபவித்து வாழ். வரப்போவதை நினைத்து பயப்படாதே. முடிந்ததை நினைத்து கவலைப்படாதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு அமைதியாக சந்தோஷமாகவும் வாழலாமோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய். அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பது இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே ஒரு சுவாரஸ்யமான ஆச்சரியமான நிகழ்வுகளாகத்தான் இருக்கும். எனவே நடக்கப் போவது எப்படி இருக்குமோ, ஏது இருக்குமோ, என்னாகுமோ என்று நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை என் பிள்ளையே. உனக்கு கிடைக்க வேண்டியதை, உனக்கு நடக்க வேண்டியதை, உனக்கு என்று எழுதப்பட்டதை அனைத்தையும் உன்னிடம் கையில் கொண்டு வந்து கொடுக்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது எதற்காக உனக்கு இந்த மனப்போராட்டம்? சிறப்பாக நானே அதை உனக்கு செய்து முடிப்பேன். உன்னுடைய அடுத்த நொடியானது ஆனந்தம் மிகுந்ததாகவே இருக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே உனக்கு சிறப்பானதாகவே இருக்கும். எது நடந்தாலும் அது நல்லதாகவே நடக்கும், நல்லதாகவே இருக்கும் என்று நேர்மறை சிந்தனையை மட்டுமே உன் மனதில் வைத்துக்கொள் என் பிரியமே. உனக்கு நடந்த எல்லா விஷயத்திற்கும் காரணத்தையும் அதற்கான காரியத்தையும் யோசித்து கொண்டே இருப்பதால் எந்த ஒரு பலனும் இல்லை என் பிள்ளையே. உனக்கு ஏதேனும் துன்பங்கள், சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு. தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து போக்குவேன் உன் சாயி தேவா. நான் உனக்காக இருக்கும் பொழுது நீ ஏன் வருத்தப்படுகிறாய் பிள்ளையே? நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். இனி மனதை போட்டு குழப்பாதே, கலங்கி நிற்காதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் பிள்ளையே. நினைப்பது எல்லாம் நிறைவேறவே இல்லையே என்று நம்பிக்கையின்றி நாட்களை வீணடித்து கொண்டே இருக்காதே. நான் உன்னுடன் இருக்கிறேன். உனக்கான வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. உன் வாழ்வில் என்ன நடக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், என்று நடக்க வேண்டும் என்பதை நான் தீர்மானித்து விட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் என் உத்தரவுப்படியே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு என் பிள்ளையே. கண்ணிமைக்கும் நேரம் போதும் அனைத்து காட்சிகளையும் மாற்றிவிடும் எனக்கு உன் வாழ்க்கையை திறம்பட மாற்ற முடியாமல் இல்லாமல் இல்லை. நான் உனக்கு தகுந்த நேரத்தில் நிரந்தர நன்மையை கொடுப்பதற்காகவே யோசித்துக் கொண்டிருக்கிறேன். கண் இமைக்கும் நேரத்தில் கூட உன்னுடைய கஷ்டங்களிலிருந்து உனக்கு விடை கொடுப்பேன் உன் சாயிநாதர். நம்பிக்கையோடு முழுமனதாக கேள், முழுமையாக கேள். உன் பிரச்சனைகளுக்கான தீர்வு நிச்சயமாக 100% உனக்கு கிடைத்தே தீரும். உனக்கு கஷ்டங்கள் நீங்கப் போகிறது. உன்னுடைய விடுதலை உறுதியாகிவிட்டது. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மேல் கருணை கொண்ட உன் சாயிநாதர் உன் மீது கருணை காட்டாமல் விட்டு விடுவேனா? நீ என் பிரியமான குழந்தை அல்லவா?
புறா காலில் நூலை பிடித்து இழுப்பது போல உன்னை என் பக்கம் இழுத்துள்ளேன். அப்படி இழுத்துவிட்டு உன்னை நிர்கதியில் விட்டுவிடுவேனா? நான் மாட்டேன். உன்னை நல்வழியில் அழைத்து உன்னை வாழ்க்கையின் வெற்றி பாதையில் கொண்டு சேர்த்தே தீருவேன். இப்பொழுது பிரச்சனை என்னும் கடலில் கழுத்து வரை கூட மூழ்கி இருக்கலாம். ஆனால் கண்ணிமைக்கும் நேரத்தில் உன் கஷ்டங்களை நீக்கும் வேலையை நான் செய்வேன்.